ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை அதட்டந்தமே 12,000 பன்றிகள் போய் கடல்ல மாண்டுதுன்னு வேதம் சொல்லுது. ஆமென். ஆமென். அப்போ நாம துதி எடுக்கும் போது நம்ம வீட்டில் அவருடைய பிரசன்னம் இறங்கமானா நம்ம பிணி இருக்கோம். வியாதி, கண்ணீர், கவலை, கடன் பிரச்சனை மாறிவிடும் சகோதரனே, மாறிடும். அவ்வளோதான். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். அங்கே சொல்லும் போது பாரு, 2,000 பன்றிகளுக்குள் அந்த கூட்டம் போய் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலில் அமர்ந்து மாண்டது. 2,000 பன்னியை க்ளோஸ் பண்ணிச்சு அந்த ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்த அசுத்த ஆவி. அப்போ இப்படி ஒவ்வொரு வீட்டில் இருக்குதுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே அது தொல்லை பண்ணுது. ஒவ்வொரு மனுஷனும் நசுக்குது. அவனை பிழைக்கக்கூடாது. ஏதோ போறாம ஆவி, ஒரு பங்காளிக்குள்ளே அனுப்புகிற ஆவி, ஒரு சண்டை விடுகிற ஆவி, உபச்சாரத்தின் ஆவி, கடனையே அவன் வாழ்க்கை முழுவதும் வட்டியே கட்டின்னு இருப்பாங்க. அப்படி ஒரு வட்டி கட்டுக்கிற ஆவி, இப்படி ஆவிகளை பல விதங்கள். இந்த ஆவிகளெல்லாம் நாங்கள் எப்படி தாங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? இதை யார் தாங்க விரட்ட முடியும்? அது தாங்க இயேசுவின் நாமத்தினாலே நீ அதற்கு கட்டளையிடு, அது உன்னை விட்டு ஓடி போயிடும். இயேசுவின் நாமத்தினால அதுக்கு கட்டளையிடுங்க, அது உன்னை விட்டு ஓடி போயிடும். அங்கு வேதம் சொல்லுது, அதுலேயே மார்க் எழுது நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யாவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பான் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இப்போ ஆண்டவர் பார்த்துட்டாங்க அந்த இடத்துல, அவர் பிரசன்னம் பண்ணின்னு அந்த திசைகள் அவர் போகும்போது, எங்கள் வீட்டில் என் மகன் ரொம்ப மரணத்தில் இருக்குது, வியாதி, மரண வியாதி அவஸ்தையில் இருக்குது, நீங்கள் வந்தால் தொட்டு மாற்றத்தில் அவள் பிழைத்துடுவா வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இது எதுவும் ஒரு அதிசயம் இல்லை. இதில் நான் இதுக்குள்ளே அதிசயத்தை வச்சிருக்கிறார். ஏன் இது எல்லாம் நமக்கு சாட்சியாக இந்த வேதாந்தத்தில் வச்சுக்கிறேன்னா, நமக்கு பக்தி விருத்தி வர நம்ம சோர்வு அடைஞ்சிடுவோம். நமக்கு நிறைய அற்புதம், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் கண்டிருப்போங்க. அற்புதம் காணாமல் ஆண்டவர்கிட்ட வர முடியாது. அதிசயம் செய்யாமல் நம்ம தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க முடியாது. அவருடைய பிள்ளைகளாக நம்ம ரத்தத்தினால் கழுவி மீட்டு இருக்கிறாரு. நம்ம சோர்வு அடைஞ்சிடும். இங்கே என்ன சொல்கிறாரு படித்து பாருங்கள். ஜெபாலயத்தில் ஒருவனாகி யாவர் என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி ரொம்ப மரணத்தில் இருக்கிறாப்பா, அந்த வியாதி அவளை நசுக்குது, செத்துருவா போல இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் கை வச்சா பிழைச்சிடுவான். ஓகே. இப்போ அவர் புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போகிற இடத்துல அவருக்கு இன்னொரு காரியம், 25ஆம் வசனம், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அந்த வழியில் போகும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு பிளஸ்ஸிங் உடனே கிடைக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நிறைய செலவு பண்ணிட்டேன், இது வரைக்கும் என் சொத்தெல்லாம் சுதந்திரமெல்லாம் விற்று ஹாஸ்பிட்டலுக்கே கட்டி கொடுத்துட்டேன், வைத்தியக்காரனுக்கே பார்த்துட்டேன், நான் சாப்பிடாத மருந்து இல்லை, நான் பார்க்காத வைத்தியம் இல்லை, நான் போகாத ஊர் இல்லை. ஆனால் இவரை குறித்து கேள்விப்பட்டுக்கிறேன், இவர் நம்ம இடத்துக்கே வந்திருக்கிறாரு, நான் அவருடைய வஸ்திரத்தாயிலும் தொடுறேன். ஆமேன், ஆமேன். அவர் எப்படின்னா தொட்டு நான் பார்த்துடுறேன். எத்தனையோ பேர் சொல்லிக்கிறாங்க, அவர் ஒரு வார்த்தை சொன்னாவே சுகமாயிடும். அவருடைய அங்கிருந்து அவர் பார்த்தாவே அந்த பன்னிகள்லாம் பண்ணி கொடுத்துல போய் அந்த அசுத்தாவை விழுந்து மாண்டு போயிடுச்சு. அவனுடைய குறித்து அந்த இடத்துல அந்த அற்புதத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். நான் அவருடைய வஸ்திரத்தாயிலும் தொட்டு என் வாழ்க்கையை மாற்றிக்கிறேன், எனக்கு சுகம் உண்டாயிடும். அந்த அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதே போல ஒரு முடிவு என்னோட கூட பழகின வாத்தியார் ஒருத்தர், அவருடைய நண்பர், அவருக்கு ஒரு 68 வயசு 58 வயசு இருக்கும். 2 பேரும் ஒரே ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கிறாங்க. அந்த வாத்தியாருக்கு திடீர்னு அந்த விஷக்காய்ச்சல் வந்துடுச்சு. 68 வயசு 58 வயசு விஷக்காய்ச்சல் வந்துட்டு மெட்ராஸில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவர் சேர்த்து வச்சுக்கிறாங்க. எங்ககிட்ட இருந்த வாத்தியார் சொன்னார், இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் ஜெபம் பண்ணோம். ஆனால் அவருக்கிடத்துலேயே இன்னொரு டீச்சர் அம்மா ஒருத்தர் வேலை செய்கிறாங்க, அவரோட கூட வேலை செய்கிற ஒரு டீச்சர் அம்மா, அவங்க கிறிஸ்டின். இவங்கெல்லாம் அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களே, போய் பார்க்கலாம் போனோம் இல்லையா, போய் பார்க்கறதுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு அந்த அம்மா சொல்லிக்கிறாங்க, சார் இப்பயாவது நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க சார்,
இயேசு குறித்து அந்த அம்மா 2 வார்த்தை சொல்லிவிட்டு ஒரு ஜெபனை வச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த வாத்தியார் அது வரைக்கும் அந்த அம்மாவுக்கும் வாத்தியார் என்ன சொன்னாலும் அந்த வாத்தியார் ஏற்றுக்க மாட்டார். அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஜெபனை எடுத்து தண்ணியில் கலந்து சாப்பிட்டு அதை மனசார ஏற்றுக்குன்னு அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தார். இந்த விஷ காய்ச்சல் அவருக்கு 4 அடை 4 படை அது சுகம் ஆயிடுச்சு. அவர் வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் டாக்டர் என்னன்னாங்க, இந்த விஷ காய்ச்சலேருந்து நீ வீட்டுக்கு போகிறது சந்தேகம்னா விஷ காய்ச்சல் சாதாரணமான காய்ச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல. நடந்த சம்பவம் அவர் வீட்டுக்கு வந்து இந்த அம்மா கிட்ட ஒரு பைபிள் வாங்கி இந்த பைபிளை இரவும் பகலும் அவர் படித்து அநேக அற்புதங்கள் அவர் கண்டு இப்படியா அவர் அற்புதம் செய்கிறார் ஆண்டவர், நம்மளோட இப்படி பேசுகிறாரா, ஆவியில் பேசுகிறாரா, ஜபத்தில் பேசுகிறாரா. இன்றைக்கி அவருடைய வீட்டில் அந்த ஊரில் நிறைய பேர் வாத்தியார் இருக்கிறாங்க. இயேசு வாத்தியாருன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வீட்டில் அவர் நற்காந்தமாக அந்த இடத்துல சாட்சியாக இருக்கிறார். இங்கே கூட பாருங்க, அந்த அம்மா அந்த வழியில் வராங்கன்னு தெரிஞ்சதுமே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி கேள்விதான் பட்டார் வாத்தியார் கூட. அந்த பைபிள் வாங்கி அவர் இரவும் பகலும் அதை தியானித்து நல்லா படிக்கிறவங்கள வாத்தியார், நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்ல, அவர் ஹெட்மாஸ்டர் வேறு. அதை படித்து என்னையே இந்த விஷ காய்ச்சலேருந்து சுகமாகிட்டாரு. எத்தனையோ அவங்க சொந்த பந்தமெல்லாம் அவரை என்னப்பா இப்படி ஆகிட்டியே மருமகோ அவருடைய எவ்வளோ சொந்த பந்தம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் கேட்டது கூட இல்லை, எனக்கு நல்லா தெரியுது என்னை சுகமாக்குனது அவர் தான், அவர் இல்லைன்னா நான் பிழைச்சிருக்க மாட்டேன்னு நான் நல்லா உணர்ந்துட்டேன், நான் அதனால தான் நான் படிக்கிறேன், அதனால தான் அவரோட கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் அதில் தியானித்து இன்றைக்கி அந்த குடும்பத்திலேயே அந்த இடத்துல அந்த ஊரில் கூட யார் வீட்டுக்குடா போனேன்னா இயேசு தாத்தா வீட்டுக்கு போனேன், இயேசு வாத்தியார் வீட்டுக்கு போனேன்னு சொல்லுகிற அளவுக்கு அங்கே வாசனையாக இருக்கிறார். இந்த அம்மா கூட பாரு, அவர் அந்த ரூட்டில் வராங்கன்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் இவர் யாவரின் வீட்டுக்கு தான் போகிறார். இங்கே பைபிள் நாமுக்கு கொடுங்க, இப்படி நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம சர்ச்சுக்கு போவோம், நம்ம சத்தியத்தை கேட்போம், ஆனால் நாம் அதில் ஜெயம் பெறுறோமா? அந்த விசுவாசம்தான். இன்றைக்கி கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார், பலனாகிய கர்த்தர் அப்படின்னா எனக்கு பலன் வரும்னு நம்ம விசுவாசித்தா தான் நமக்கு பலன் வரும். அவர் கழுகுகளை போல நீ சட்டைகளை அடித்து எழும்புவேன்னு நீ விசுவாசித்தா தான் நீ எழும்புவே. அவர்கள் நடந்தாலும் சோர்வு அடையார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். யார் ஆமேன் என்று ஏற்றுக்கொள்கிறீங்களோ அது அவங்களுக்கு தான் இந்த வசனம் கிரியை செய்யும். அதே வேதம் அதில் சொல்லுகிறது 28ஆம் வசனம், ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் நூறல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆமேன். உடனே உண்மையிலேயே வஸ்திரம் தொட்டதுக்கு அந்த அம்மாவுக்கு அற்புதம் நடந்துதான் நடக்கலையா? நடந்ததுயா. இன்னைக்கு நீங்கள் கூட இயேசுவை விசுவாசித்து ஜெபம் பண்ணி பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் மகனுக்கு உங்கள் மகளுக்கு உன் வீட்டு உன் மனைவிக்கு உன் கணவனாருக்கு ஒரு அற்புதம் செய்கிறேன் ஆண்டவர். உன் வாசற்படியில் வந்து கதவு தட்டுகிறார், மகனே மகனே என் மகளே இதோ நான் உன் வாசற்படியில் நின்று உன் கதவு தட்டுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அங்கு உதிரத்தின் நீரில் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி, அப்போ நாம கூட இன்னைக்கு கூட இந்த வேதனை நீங்கி இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலாகி தேவனுக்கு மகிமை செலுத்த போகிறோம். இங்கு பாருங்க இன்னொரு சம்பவம் நடக்கிறது. அதில் 34ஆம் வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இங்கே அவர் கேட்பார், யார் என் வசத்தை தொட்டது, என்ன இடத்துல வல்லமை புறப்பட்டது, இப்படி அதெல்லாம் அந்த அம்மா அவருக்கு அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அங்கே புறப்பட்டுருவாங்க. இப்போ 35ஆம் வசனம், அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதும். ஹல்லேலூயா. இதுதாங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்படி தாங்க நடக்குது. கொஞ்சம் என்ன வந்து சொன்னாங்க, என் மகன் ரொம்ப மரண அவஸ்தையாக இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து தொட்டா சுகம் ஆகிடும். இப்போ ஒரு கூட்டம் வந்து அவருக்கு சொல்லுது, பா ஏன் அவர் டிஸ்டர்ப் பண்ணுற, அது பார்க்க என்ன ஆயிட்டா, மறித்துட்டா, இனிமேல் இல்லைங்க நம்ம காரியம் மறிக்கிறதாக இருக்குதா, அவ்வளோதான் உன் தொழில், உன்னை நீ அதுக்கு உருப்பட மாட்ட, நீ எந்ததுக்கும் லாக்கிலன்னு ஒன்று சொல்கிறாங்களா?